திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார்கள். ஹீர் எதிர்த்தாள், அழுதாள். நான் ரஞ்சாவுக்குச் சொந்தமானவள், என் உயிர் அவனிடம் இருக்கிறது என்று கதறினாள். ஆனால் சட்டம், மதம், சமூகம் எதுவும் அவள் மொழியை புரிந்து கொள்ளவில்லை. திருமண நாள். ஹீர் மண மேடையில் அமர வைக்கப்பட்டாள். மதகுரு அவளிடம் கேட்டார், இந்த திருமணம் உனக்குச் சம்மதமா? ஹீர் உரக்கக் கத்தினாள், இல்லை, இல்லை, நான் ரஞ்சாவின் மனைவி. அல்லாவின் முன்னிலையில் எங்கள் திருமணம் முடிந்துவிட்டது. ஆனால் அவள் குரல் மேள சத்தத்தில் அமுக்கப்பட்டது. பலவந்தமாக திருமணம் முடிந்தது. ஹீர் ரங்பூர் நகருக்கு கடத்தப்பட்டாள். ரஞ்சா தனித்து விடப்பட்டான். அவன் உலகம் இருண்டது. அவன் நேசித்த புல்லாங்குழலை உடைத்து எறிந்தான். அவன் இனி காதலன் இல்லை, அவன் ஒரு பைத்தியக்காரன் ஆனான். என் ஹீர் இல்லாத இந்த உடல் எனக்குத் தேவையில்லை என்று சொல்லி அவன் டில்லா கோரக்நாத் என்ற மலைக்குச் சென்றான். அங்கே தன் காதுகளை கத்தியால் துளைத்தான். பெரிய குண்டலங்களை அணிந்தான். உடல் முழுவதும் சாம்பல் பூசினான். ஒரு அழகான இளைஞன், ஒரு பிச்சைக்கார துறவியாக ஜோகி மாறினான்.